ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. சத்தியமாக அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. இப்படி ஒரு ட்ராக்கு, அதுவும் சாரதா அம்மா கிட்ட இப்படி ஒரு அந்தர்பல்ட்டியான ட்ராக் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு சைலண்டாக இருந்தாங்க. எப்பயுமே கோவப்படுவாங்க. விஜயும் காவேரியும் பேசுறதை பார்த்து அமைதியாயிட்டாங்க. நான் எங்கடி போக வேணான்னு சொன்னேன், நான் தான் போக சொல்கிறேன். அவள் தானே முடிவெடுக்காமல் எப்படிமா நீ போகிறதுனா போய்க்க, நான் வந்து மீட் பண்ணாத, என்ன உனக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பேர் போக சொல்கிறதா? நீங்கள் மனசார வழி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே காவேரி வெயிட் பண்ணி நீங்கள் பண்ணவே இல்லை. பட் ஆனால் நான் போக சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது நியாயமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சார் எனிவேஸ், அவங்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் பேசுனது பார்த்து ஏதாவது சம்பவம் பண்ண போகிறாங்க, கால் பண்ணி வீட்டுக்கெலாம் கூப்பிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதையோ கற்பனை பண்ணோம். ஆனால் நீங்கள் நம்ம கற்பனை பண்ண மாதிரியே இங்கே நடக்கலை. யமுனா ஒன்று அவ்வளோ நல்லவங்க இல்லை நம்ம பேசின மாதிரி. ஸோ அவங்க ரூட் அவங்களுக்கு கிளியர் ஆகணும். இப்படியே விட்டாங்கன்னா அவங்க ரூட்டில் பிரச்சனை வந்துடும். அதாவது அவங்களோட புத்தி அந்த மாதிரி தானே போகும். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்களே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நிவினோட இவங்க சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் காவேரி விஜயும் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறனால நல்லவங்க மாதிரியே பேசுகிறாங்க. என்னமோ அவங்க பேசுனது அவங்க ஒரு விதத்தில் பேசினாலும் அது நம்ம வீக்காக்கு நல்லது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதில் பாட்டி எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. காவேரி கங்காவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன, அதாவது காவேரி என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கங்காவும் குமரனும் அப்போலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அதுக்கான எந்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கல. பட் இருந்தாலும் வந்து நான் காவேரி என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பாட்டி வந்து எப்பயுமே வீக்காக தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. அந்த வீட்டில் ஒரு ஆள்னா நான் வந்து அவங்கள சொல்லுவேன், அப்புறம் குட்டி பாப்பாவை சொல்லுவேன். அடுத்தது அத்தை வந்து நம்பினேன். எப்போ அந்த வெண்ணிலாவோட என்ட்ரி வந்துச்சோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுமே அந்தர் பல்ட்டி அடித்தாங்க. பட் இவங்க அப்படியே நீங்கள் ரிவர்ஸ் பல்ட்டி அடித்து அத்தை பேசினாங்க பாருங்கள். ஆமாம், அந்த மஞ்சளை வர ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு இருந்தேன். பெண் பாவம் வந்து நம்மளுக்கு சும்மா விடாது, அப்புறம் காவேரி வாழ்க்கை ஏதாவது ஆகிடுமோன்னு தான் நானுமே யோசித்தேன். அவள் பேசுகிறது வைக்கிறது பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுனால தான் பயந்து போய் நம்ம காவேரியே ஓகேங்கிற மாதிரி வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ டைலாக் வந்து அவங்க விட்டுருப்பாங்க. ஸோ என்னென்னா அவங்க மஞ்சுளா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க வெண்ணிலாவை. ஸோ அது வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு என்ன நேம்ங்கிறது கன்ஃபியூஸ் ஆகிடும் நம்ம அத்தைக்கு. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விஜயும் காவேரியை சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே பேசுகிறாங்க. அதுக்கு தான் வந்து சாரதா அம்மா சொல்கிறாங்க, நானும் அவளை போவேன்னு சொல்கிறேன், நான் தான் அவள் முடிவெடுத்து அவள் எடுத்துக்கட்டும்னு சொல்லிட்டேனே, எப்படி பேசுகிறீங்க பாருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டட் சாரதாமோட அந்த ஒரு சைலண்ட். ஏன்னா அவங்க நார்மலாக அப்படி வந்து விஜயும் காவேரியும் பேசுகிறத பார்த்துருந்தாங்கன்னா இப்போ நார்மலாக வந்து செம்ம சவுண்டு விடுவாங்க. பண்ணவே இல்லை, ரொம்ப அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச காவேரி அவங்க வீட்டுக்கெலாம் கூப்பிட மாட்டாங்க. ஸோ காவேரி இவங்களே அனுப்பி வைப்பாங்களோ போய் விஜயை காப்பாற்ற சொல்லி அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நடக்கலாம் வாய்ப்பு கிடையாது. பட் விஜய் அதாவது வீட்டுக்கு தெரியாமல் தான் எனக்கு தெரிஞ்சு காவேரி போவாங்கன்னு தோணுது. பட் நம்ம மகாநதியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. நம்ம பல விஷயங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம். பட் அவங்க ஒரு ட்ராக் கொண்டு போவாங்க, அது அப்படி தான் மூவ் ஆகும். பட் ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. எப்பவும் போல் நம்ம டிஆர்பிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். டிவியில் வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடில் சாரதா அம்மா அண்ட் குடும்பத்தோட அந்த அந்தர்பல்ட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க. ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் இப்படி ஒரு அந்தர்பல்ட்டியா அப்படிங்கிறது வந்து நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் எனிவேஸ் இதில் ஹாப்பியான ஒரு மூட் தான் இல்லையா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.